வேதத்துல சிறிய தீர்க்கதரிசிகள் 12 பேர், பெரிய தீர்க்கதரிசிகள் 4 பேர் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம பெரிய தீர்க்கதரிசிகள் 4 பேர் மட்டும் பார்க்க போறோம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். சரிங்களா? இவங்க 4 பேரையும் தேவன் தொட்டிருக்கார். தொடும்போது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஏசாயா இருக்கிற இந்த தீர்க்கதரிசியிலே தலைமை தீர்க்கதரிசி, தலைமை தீர்க்கன் அப்படின்னு அழைக்கப்படுகிறவர் எழுப்புதலின் தீர்க்கதரிசி ஆகிய இந்த ஏசாயா அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆரோக்கியம் வர அளவுக்கு தன்னுடைய எழுத்துக்கள்ல அழகா பொறித்திருப்பார். பாருங்க, வேதத்துக்குள் ஒரு வேதம் அப்படின்னா அது ஏசாயா புஸ்தகம் தான். ஏன்னா பைபிள்ல 66 புஸ்தகம் இருக்குது, ஏசாயா புஸ்தகத்துல 66 அதிகாரங்கள் இருக்குது. அதனால வேதத்துக்குள் வேதம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த ஏசாயா ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். அவரை மகிமைப்படுத்தினவரா அவர் பார்த்தாருன்னு பாக்குறோம். அப்ப சேராபெண்கள் பற்றி எறிகிறாங்க பாருங்க. தேவனுக்கு மேலாக சேராபெண்கள் நிக்கிறத பாக்குறாரு. அவங்க சேராபெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுத்தி சுத்தி வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாம சொல்லி கொண்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்துட்டோன்னே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, அலமான அசுத்த உதடுள்ள மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் தேவனுடைய தரிசனத்தை பெற்ற உடனே பாருங்க, அவனுடைய உதடுகளை அந்த சேராபெண்களில் ஒருவன் பலிபீடத்தில் உள்ள அக்னி எடுத்து வந்து வாயை தொட்டானாம். வாயை தொட்டும் பொழுது பாருங்க, புதிய வழிவாசல் திறக்கிறது. புதிய வழிவாசல் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு திறக்கிறது. ஒரு சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சாரு பாருங்க. சரிங்களா? ஏன் என்ன காரணம்? அவன் தன்னுடைய அறிக்கை எழுறான். சரிங்களா? நான் அசுத்த உதடுள்ள மனிதன் அப்படின்னு அறிக்கை எழுறான். அந்த அசுத்த உதடுள்ள மனிதன் அக்னியினால தொடப்பட்டதுனால பரிசுத்த உதடுள்ள மனிதனாக அவன் மாறினான் என்பதை பார்க்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அறிக்கை பண்ணதுனால ஏசாயாவுக்கு ஒரு புதிய வழிவாசல்களை திறந்தால் தலைமை தீர்க்கதரிசி ஆனான்னு பார்க்கிறோம்.